அனைத்து உறவுகளுக்கும் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது தக் லைஃப் திரைப்படமானது உலகளவில் 11வது நாளில் எவ்வளவு தொகையினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும், அதே போன்று 11 நாளும் சேர்த்தவாறு ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு பகுதிகளிலும் எவ்வளவு தொகையினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தக் லைஃப் திரைப்படமானது 11வது நாளிலே தமிழ்நாட்டில் 90 லட்சம் பயணியும் 11 நாளும் சேர்த்தவாறு 45 கோடியே 20 லட்சம் ரூபாய் வசூல் செய்திருக்கின்றது. கேரளாவிலே 11வது நாளில் 10 லட்சம் பயணியும் 11 நாளும் சேர்த்தவாறு 3 கோடியே 94 லட்சம் ரூபாய் வசூல் செய்திருக்கின்றது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே 11வது நாளில் 15 லட்சம் பயணியும் 11 நாளும் சேர்த்தவாறு 6 கோடியே 45 லட்சம் ரூபாய் வசூல் செய்திருக்கின்றது. வட இந்தியாவிலே 11வது நாளில் 6 லட்சம் பயணியும் 11 நாளும் சேர்த்தவாறு 3 கோடியே 94 லட்சம் ரூபாய் வசூல் செய்திருக்கின்றது. இந்திய அளவில் தக் லைஃப் திரைப்படமானது 11வது நாளில் 1 கோடியே 11 லட்சம் பயணியும் 11 நாளும் சேர்த்தவாறு 59 கோடியே 48 லட்சம் ரூபாய் வசூல் செய்திருக்கின்றது. அதே போன்று வெளிநாடுகளிலே 11வது நாளில் 50 லட்சம் பயணியும் 11 நாளும் சேர்த்தவாறு 43 கோடியே 5 லட்சம் ரூபாய் வசூல் செய்திருக்கின்றது. இதற்கிணங்க உலகளவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் உலகளவில் 11வது நாளில் 1 கோடியே 61 லட்சம் பயணியும் 11 நாளும் சேர்த்தவாறு 102 கோடியே 53 லட்சம் ரூபாய் வசூல் செய்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஷேராக இதுவரை 57 கோடி ரூபாய் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. ஆனால் தியேட்டர்கள் ரைட்ஸானது 134 கோடியாக கணிக்கப்படுவதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் 77 கோடி ரூபாயினை ஷேராக பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்பட்டது. இந்த 77 கோடி ரூபாயினை ஷேராக பெற வேண்டுமாயின் உலகளவில் இன்னும் 139 கோடியே 20 லட்சம் ரூபாயினை வசூல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்பட்டது. எனவே அதற்குரிய வாய்ப்புகள் இல்லை என்பதன் அடிப்படையில் இந்த திரைப்படமானது கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாயினை நஷ்டமாக கொடுத்து மிக மோசமான படுதோல்வி அடைந்த திரைப்படமாக அமைந்து கொள்ளப் போகின்றது என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.